சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா ஹோட்டலில் வேலை செஞ்சதால் ரொம்ப கோவப்பட்டு ரகுராம் வீட்டுக்கு மாயாவை தட்டினதும் கார்த்திக் உயிரோடு இருக்கா அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் மாயா அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தாங்கிற விஷயத்தை ஜானகி ரகுராம் கிட்ட சொன்னதும் கோபம் அடிச்சு ரகுராம் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி புவனேஸ்வரி வீட்டுக்கு அந்த இடத்துல தாந்துமன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி இப்போ எதுக்கு ரகுராம் இந்த கத்திட்டு இருக்கா அப்படின்னு போது எவ்வளவு தைரியம் இருந்தா புள்ள இல்லாம போயிட்டான் அப்படின்னு நாடகம் போட்டு இந்த ஊரு அரசாங்கம் இந்த ஊரு போலீஸ்ன்னு எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருப்பேன், எங்க மறைச்சு வச்சிருக்க அவன் எங்க அப்படின்னு போது என்ன ரகுராம் உன் பொண்டாட்டி சொன்னாளா, இங்க பாரு அவ போய் சொல்லிட்டு இருக்கா, அவ பேச்ச நீ வேணும்னா நம்பி அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா எங்க வீட்டு பையனே இல்லாம பண்ணதுக்கு ஜானகி தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னது. இங்க பாரு ஜானகி ஒருபோதும் என்கிட்ட போய் சொல்ல மாட்டா, அதே போல அவ எப்படி போய் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவா எல்லா விஷயம் எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா காட்டியே எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லு, இல்ல நான் கண்டுபிடிச்சேன்னா நடக்கிறதே வருது அப்படின்னது. இங்க பாரு கார்த்தி இல்ல முடிச்சா நீயே கண்டுபிடிச்சிக்கோ, ஆனா கண்டிப்பா உன் பொண்டாட்டி உள்ள போறது உறுதி. உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து நீ நாடகம் போடுறியா அப்படின்னு புவனேஸ்வரி ரகுராம வெளுத்தெடுக்கிறாங்க. இங்க பாரு என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற புவனேஸ்வரி, இன்னைக்கு உள்ள எப்படியாச்சும் அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கல, என் பேரு ரகுராம் இல்லை அப்படின்னுட்டு உடனே ரகுராம் சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. அண்ணன் இந்த ரகுராம் போகிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா ஹோட்டலுக்கு போய் கார்த்திகை கண்டுபிடிச்சிடுவான்னு தோணுது, அதனால கார்த்தி அங்கேருந்து நாம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது தான் சிறந்தது அப்படின்னு போதும். சரிம்மா நான் லிங்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னுட்டு பசுபதி என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கத்துக்கு ஃபோன் போட்டு இப்படி விஷயத்த சொன்னதும் சரிங்க இப்போ வேணா கூட்டிட்டு போறா அப்படின்னுட்டு நடந்த விஷயங்களை கார்த்திகிட்ட சொல்லி கண்டிப்பா அந்த ரகுராம் இங்க வருவாரு வா போகலாம் அப்படின்னுட்டு கார்த்தியை வெளியில அழைச்சிட்டு வராங்க. அங்க பார்த்தோம்னா ரகுராம் செம மாசா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கார்த்தியும் லிங்கமும் செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா லிங்கம் மறைஞ்சிக்கிறாங்க. அப்போ கார்த்தியை மட்டும் தான் ரகுராம் பாக்குறாங்க. கார்த்தி எஸ்கே பார்க்கலான்னு எடுக்கும்போது கார்த்தியை மடக்கி பிடிச்சு அடின்னு அடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ் இந்த ஊரை மட்டும் ஏமாத்தினதும் இல்லாமல் எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சிருக்கா மவனே வாடா அப்படின்னு சொல்லி தரதரன்னு அடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுருங்க, இல்லையா பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னதும் டேய் வாடா எனக்கு என்னடா பிரச்சனை மவனே, உனக்கு அடிக்கிற அடியில் உன் அத்தையும் உன் அப்பனும் உண்மையை சொல்லிட்டு வருவாங்க, இருங்க ஒட்டுமொத்த பேரையும் லாக்கப்பில் போடுற வாடா அப்படின்னு சொல்லி தரதரன்னு அடிச்சுட்டு போகிறாங்க. உடனே கார்த்திக் யோ எடியா கைய என்ன பெரிய இதா பேசிட்டு இருக்க, இந்த அளவுக்கு நான் நடந்ததுக்கு காரணம் உன் பொண்ணு தான் அப்படின்னு போது இங்க பாரு என் பொண்ணை பற்றி பேசுனா அவ்வளவுதான் வடா பொறுக்கி அப்படின்னு சொல்லி அடிச்சதோ. இங்க பாரு இப்ப மட்டும் நீ என்ன போலீஸ்ல ஒப்படைச்சுன்னு வச்சுக்கிய உன் பொண்ணை இந்த உலகமே பார்க்கும் அப்படின்னதும் ரகுராம் அடிச்சாராங்க. டேய் என்னடா பேசுற லூசு மாதிரி அப்படின்னதும் என்ன லூசு மாதிரியா கொஞ்சம் இரு அப்படின்னுட்டு போன்ல நம்ம தனா வீடியோவை எடுத்து இந்த வீடியோவை பாரு, அதுக்கப்புறமா என்ன போலீஸ்ல ஒப்படைக்கலாமா இல்லையான்னு யோசி அப்படின்னதும் உடனே ரகுராம் வீடியோ பார்த்து செம்மையா அடிச்சு ஆகுறாங்க. உடனே போனை கீழே போட்டுடுறாங்க. இதுக்கே இப்படின்னா எப்படி என்ன அப்படி பாக்குற, இது பாரு உன் பொண்ணு நானும் உயிருக்குறா காதலிச்சோம், அது மட்டும் கிடையாது நீ பார்த்த மாப்பிள்ளை கிடையாது, நாங்கள் 2 பேரும் விரும்பினு தான் நீ உன் பொண்ணுக்கு பார்த்த, அது மட்டும் கிடையாது உன் பொண்ணு ஹோட்டலில் ஒரு நாள் முழுக்க என் கூட தங்கினா, இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போற, அப்படி பார்த்தா உன் பொண்ணு என்ன ஏமாத்திட்டா, அந்த வேதனையில தான் நான் இப்படி பண்ணேன்னு கோர்ட்ஸில் தைரியமாக சாட்சி சொல்லுவான் அப்படின்னதும் ரகுராம் இடிஞ்சு கொண்டு விழுந்துடுறாங்க. டேய் என்னடா இது எதுக்காடா இப்படி பண்ண சொல்கிறா பொறுக்கி அப்படின்னு அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன அடித்தாலும் சரி இப்போ மட்டும் என்ன போலீஸில் ஒப்படைச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன் பொண்ணு வீடியோ இந்த உலகமே பார்க்கும் பரவாயில்லையா அப்படின்னதும் ரகுராமுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. பொறுக்கி பயலே என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிருக்கேடா, ஆனால் என் பொண்ணு சத்தியமாக காதலிச்சிருக்க மாட்டா, ஐயோ உன் பொண்ணு ஒழுங்கடி நினைச்சிட்டு இருக்கியா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உன் பொண்ணு நீ நம்புற. இங்கே பாரு இன்னொரு விஷயம்
விஷயம் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் காதலிச்ச விஷயம் அந்த மாயாவுக்கே தெரியும். சொல்லப்போனால் ஹெல்ப் பண்ணதே அந்த மாயா தான். ஒரு கட்டத்தில் நான் கெட்டவன்னு தெரிஞ்சதும் அந்த மாயா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணா. அப்போ வந்தவன் தான் அந்த கதிர். வேறு வழி இல்லாமல் தான் அந்த கதிரும் நீ வளர்த்த வளர்ப்புக்காக நன்றி கடனுக்கு உன் பொண்ணு தனா கழுத்தில் தாடி கட்டினா பாத்தியா. இப்போ வரைக்கும் அவங்க உன்கிட்ட உண்மையை சொல்லலை. அவங்கள போய் நீ இப்போ எதிரியாக பார்த்துட்டு இருக்க. உன் பொண்ணு உனக்கு உத்தமையாக போயிட்டுல அப்படின்னதும் ரகுராமுக்கும் மாயா கதிரை வருத்த குற்ற உணர்ச்சி வர. ஸோ கார்த்திகாச்சும் கடைசியில் ரகுராம் கிட்ட உண்மையை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க.